நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே தனியார் பள்ளி உரிமையாளரின் மகன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கண்மலர் நடராஜ் என்பவர் தம்பதியின் மகனான வினிலோகேஸ்வரன் மாணவியிடம் அத்துமீறியதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது பள்ளி உரிமையாளரின் மகன் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண்ணாகரம் மகளிர் போலீசார் பள்ளி உரிமையாளரின் மகனை போக்சோ வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே தனியார் பள்ளி உரிமையாளரின் மகன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஏரியூர் மற்றும் ஏரியூர் அருகே இருக்கக்கூடிய அழகாக்கவுண்டனூர் பகுதியில் 2 இடங்களிலே தனியாருக்கு சொந்தமான மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வந்திருக்கு. இந்த பகுதியில் ஏரியூர் அருகே திருவம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் தலைமையாசிரியா பணியாற்றி வரும் கண்மலர் மற்றும் நடராஜ் அவங்களுடைய மகன் அந்த பள்ளி முதல்வராக செயல்பட்டு வழிநடத்தி வந்திருக்காரு. இந்த நிலையில் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு பாலியல் சீன்களோ செல்போன்ல ஆபாசமாக பேசுறமா இருந்திருக்காரு. இந்த நிலையில் அந்த பள்ளியில் உள்ள மாணவி 2 நாளா பள்ளிக்கு போகாததால் அந்த பள்ளி அந்த குழந்தையோட பெற்றோர்கள் அந்த பெண்மணி கிட்ட கேட்டுருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்கும்போது அந்த குழந்தை இது மாதிரி அந்த பிரின்சிபல் எங்கிட்ட தப்பா நடந்துக்கிறாருன்ற மாதிரி சொல்வதால் பெண்ணாகரம் அனைத்து மகளிர் காவல்துறை அந்த குழந்தைய பெற்றோர் புகார் கொடுக்குறாங்க. இந்த புகாரின் அடிப்படையில் அந்த லோகேஸ்வரன் கைது பண்றாங்க. இந்நிலையில் அவரோட தீவிர விசாரணை பண்ணதுல அது மட்டும் இல்லாம அவரோட செல்போனும் சோதனை செஞ்சு அவர் அதால் முறையில் நடந்து தெரிய வருது. இந்த நாள் லோகேஸ்வரனை கைது பண்றாங்க. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.